செல்வராஜ். நான் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தர்மபுரியில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ சார் எனக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனார்னா, எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் ஷாப் வந்துருந்தாரு. ஸோ அப்புறம் தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ ஒரு நாள் அவரே கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரீம் மேக்கர்ஸ் இருக்குது, 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், ஸோ வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்புறம் நான் ட்ரீம் மேக்கர்ஸை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஸோ அப்புறமா ஓகேன்னு சொல்லி நானும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணி இங்கே அடோப் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் ப்ரீமியம் ப்ரோ கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே ஆகிட்டா ஃபீல்டு விசிட் கூப்பிட்டு போவார். லைக் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் இந்த ஃபோட்டோ இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேஸ்க்கு ஃபீல்டு விசிட் கூப்பிட்டு போவார். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஆஃப்டர்நூனில் 2 hours வந்து டிசைனிங் பிரின்சிபல்ஸ் கிளாஸ் எடுப்பார். ஸோ அதை எங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஒரு இது வரைக்கும் என்னோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்காரு. மேபி ஃபியூச்சர்லேயும் கண்டிப்பாக இருப்பார். என் பேர் வனிதா. நான் விஷுவல் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ராம் சார் எப்படி தெரியும்னா, எங்கள் காலேஜில் ஒர்க் ஷாப்காக வந்தார். அப்படிதான் ராம் சார் எங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட தான் நான் 2nd year 3rd year இன்டர்ன்ஷிப் முடித்தேன். அப்புறம் காலேஜ் இப்போ தான் முடித்த உடனே சார்கிட்ட ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் லைட் ரூம் கம்ப்ளீட் பண்ண 10 daysல எனக்கு ஒர்க் வாங்கி கொடுத்துட்டாரு. சாட்டர்டே ஆனால் ஃபீல்ட் விசிட் கூப்பிட்டு போவார். அது ரொம்ப நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் டெய்லியும் 1/2 hour கிளாஸ் எடுப்பார். அது தியரிட்டிக்காக போர் அடிக்காமல் எடுக்காமல் ஒரு கேமாக கொடுப்பாரு. அது இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு லேர்ன் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் ராம் சார். பேர் வந்து அபிநயா. நான் வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து ட்ரீம் மேக்கர்ஸ்ல கிராஃபிக் டிசைனிங் முடிச்சிருக்கேன். என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர். நம்ம ட்ரீம் மேக்கர்ஸில் சாட்டர்டே அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு விசிட் கூட்டிகிட்டு போகிறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம டிசைனிங் ஃபீல்டு பேஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதையும் தாண்டி காலையிலேருந்து மதியம் வந்து கிளாஸ் முடிஞ்சது அப்படின்னா 1/2 hour வந்து கிராஃபிக் பிரின்சிபல்ஸை பற்றி வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் அதை பற்றி, அப்புறம் கலர் வீல், இதெல்லாம் வந்து ஆஃப்டர்நூன் கிளாஸில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ட்ரீம் மேக்கர்ஸில் வந்து லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் வந்து ட்ரீம் மேக்கர் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஜாப் வாங்கி கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் வந்து எனக்கு 2 month ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம வந்து ட்ரீம் மேக்கர்ஸில் தான் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. என்னோட நேம் சூர்யா. என்னோட அண்ணா வந்து கத்தூரில் ஸ்டூடியோ வச்சுக்கிறான். அவன் தான் ட்ரீம் மேக்கர்ஸ் வந்து என்னை ஜாயின் பண்ணி விட்டான். அவன் வந்து ஸ்டூடியோ வச்சுக்கிறதுனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நானும் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அது மாதிரி சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கலான்னு என்ன சொல்லி ஜாயின் பண்ணி விட்டான். எனக்கு வந்த புதுசில் ஒரு சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஓப்பன் பண்ணி அது க்ளோஸ் பண்ணுறது கூட எனக்கு சத்தியமாக தெரியாது. ரொம்ப பயந்துட்டு தான் நானும் ட்ரீம் மேக்கர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபோட்டோஷாப் வீட்டில் சேர்த்துட்டாங்களேன்ற காரணத்தோசரம் நான் சேர்ந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். போக போக எனக்கு சொல்லப்போனால் சாரோட கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் நான் ட்ரை பண்ணேன். அதுவும் நல்லா பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டேன். இதுக்கு மேலேயும் வந்து பண்ணுவேன். கிராஃபிக் ட்ரீம் மேக்கர்ஸ் வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டு. சார் நல்லா எனக்கு கைட் பண்ணார். நம்ம தினேஷ் ப்ரோ கூட இந்த சசி மேம்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க இன்னும் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இனிமேலும் நான் வருவேன், வந்து சாருக்கு கைட் பண்ண மாதிரி நான் பண்ணிவிட்டு கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்டில் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவேன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். பாய். I'm Nisha. I'm studying PG. I'm here came to learn Photoshop. This is a very good place and our staff is also so friendly. The environment also so satisfied to us and comfortable to us. ஹாய், நான் அர்ச்சனா பேசுகிறேன். நான் கவர்மெண்ட் காலேஜில் காரிமங்கலத்தில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். ட்ரீம் மேக்கர்ஸ்க்கு வந்து நான் இன்டர்ன்ஷிப் கிளாஸ்க்கோசரம் வந்தேன். சார் வந்து ஃபோட்டோஷாப் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அதுலேருந்து நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய சாருக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சோம். இது வந்து எங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. பாய். மைசெல்ஃப் தனவர்ஷினி. நான் இந்த குவாரண்டைனில் ட்ரீம் மேக்கர் எஜுகேஷன் அகாடமி ஆஃபர் பண்ண கிராஃபிக் டிசைனிங் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்து படித்தேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அதுக்குரிய ஃப்யூச்சர் ஸ்கோப் நிறையாவே இருக்குது. அப்புறம் அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. நம்ம பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாகவும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஐ தேங்க் ட்ரீம் மேக்கர் எஜுகேஷன் அகாடமி ஃபார் கிவிங் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் டூரிங் திஸ் பேண்டமிக். நான் ட்ரீம் மேக்கர் எஜுகேஷன் அகாடமியில் எம்எஸ் எக்ஸல் பவர் பாயிண்ட் பண்ண நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். சார் குட் டீச்சிங் கொடுக்குறாரு. ஐ தேங்க்யூ ஃபார் ட்ரீம் மேக்கர் அண்ட் குட் டீச்சிங். ஹாய், மைசெல்ஃப் நிவேதா. ட்ரீம் மேக்கர்ஸ் எஜுகேஷன் அகாடமிக்கு ஆஃபர் பண்ண கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் எடுத்து படித்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்கள் அப்பாவோட டிசைனிங்ஸ் எல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி நானே ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். அவங்க ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிள் வேல சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட டீச்சிங் வே ரொம்ப அவங்க டீச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஈஸியாக கற்றுக்கிட்டேன். ஸோ எங்கள் அப்பாவோட டிசைனிங்ஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.
activities during the pandemic period. கலைவாணி அந்த கொரோனா டைம் லீவில் ட்ரீம் மேக்கர் எஜுகேஷன் அகாடமியில் எம்எஸ் எக்ஸல் பவர் பாயிண்ட் இது 3மே பண்ணேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டீச் பண்ணுறதும் நல்லா ஈஸியாக டீச் பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஒரு ஜாப் போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ தேங்க் யூ ட்ரீம் மேக்கர் எஜுகேஷன் அகாடமி. என்னோடய பேர் பிரியா. நான் இந்த குவாரண்டைனில் ட்ரீம் மேக்கர் எஜுகேஷன் அகாடமியில் எம்எஸ் ஆஃபீஸ் படித்தேன். அதில் வேர்ட்ஸ் எக்ஸல் பவர் பாயிண்ட்லாம் பார்த்தோம். அது எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க டீச்சிங் நல்லா பெஸ்ட்டாக இருந்தது. அவங்க சொல்லி தந்த விதமும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இந்த குவாரண்டைனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரீம் மேக்கர் எஜுகேஷன் அகாடமி. நான் இந்த குவாரண்டைனில் ட்ரீம் மேக்கர்ஸ் எஜுகேஷனல் அகாடமி வந்து ஆஃபர் பண்ணேன். அதில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் எடுத்து பண்ணேன். அது அவங்களுடைய டீச்சிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க சொல்லிக் கொடுத்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார்.